ஹலோ ஆல், வணக்கம் அகேன். நானும் மாஸ்டரும் இன்னொரு ஒரு வீடியோக்காக வந்துட்டோம். இந்த வாட்டி ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கோம். ஏன்னா வந்து நேத்து செம்ம மேட்ச். இந்தியன் மென்ஸை சொல்லல, இந்தியன் உமன்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவை தம்சம் பண்ணாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அவ்வளோ உண்மையிலேயே வந்து அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. மெனி மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு அவர் இந்தியன் உமன்ஸ் டீம். மாஸ்டர், நீங்க அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ வாஸ் வெரி ஓவர்வெல்ம். அந்த மேட்ச் பார்த்தேன், உங்களுக்கு தெரியும், நான் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தேன். சேஸ் ஃபுல்லா பார்த்தேன் நான். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆக்சுவலா நேத்து. இல்ல அதான் நான் மேட்ச் பார்க்கல. ஆனா ஜஸ்ட் ஸ்கோர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சி இட்ஸ் என்ன சொல்றது, மிராக்கல், அன்பிலியபிள், இன்கிரெடிபிள், என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆஸ்திரேலியா உமன்ஸ் கிரிக்கெட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பீஸ்ட். ஓகேங்களா, அது வந்து நிறைய பேருக்கு உமன்ஸ் கிரிக்கெட் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். அதுவும் இந்த மாதிரி மேஜர் டோர்னமெண்ட்ஸ்ல அவங்கள வந்து டச்சே பண்ண முடியாது. ஸோ அகைன்ஸ்ட் தம் 330+ வந்து ரன்ஸ் வந்து சேஸ் பண்றது. நான் அவங்க கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த டீம் கிட்ட வல்னரபிலிட்டி என்னன்னா, அந்த டாப் 3-4 விக்கெட் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், படபடன்னு விழுந்துருவாங்க. அதை விடாம தடுத்து பண்ணது வந்து இட்ஸ் a கிரேட் அச்சீவ்மெண்ட். ஒன் லாஸ்ட் ஸ்டெப் டு லைக் கோ. பட் எனக்கு என்னமோ இதுவே ஒரு ஃபைனல் வின் பண்ண மாதிரி தான் ஆமாம். பிளேயர்ஸும் ஃபீல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதான் ஃபீல் பண்றேன். இல்ல ஏன்னா இல்ல பீட்டிங் ஆக்சுவலா. ஆஸ்திரேலியா இஸ் ஃபீல்ஸ் ஆமா லைக் தட். ஆமா ஆக்சுவலா வந்து டு பி ஃப்ரேங்க் சொல்லணும்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நான் பார்க்கல. ஸ்கோர் 338ன்னு பார்த்த உடனே, ஓப்பனாக ஹானஸ்டாக சொல்லணும்னா, எனக்கு வந்து ஒரு நக்கல் சிரிப்பு எனக்குள்ளேயே இருந்துச்சு. ஆஹா, தோத்துட்டாங்களா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஆனால் என்னெல்லாம் பலார் பலார் பலார்னு அதுல விட்டு அடிச்ச மாதிரி. இல்ல ஆனா நீங்க 338 வந்து ஆக்சுவலா அவங்க வந்து தே லாஸ்ட் தே மிஸ்ட் அட்லீஸ்ட் 20-25 ரன்ஸ். ஏன்னா பயங்கரமா போய்கிட்டு இருந்தது. அவங்களுக்கு வந்து லோயர் ஆர்டர் வந்து ஒரு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. தே ஷுட் ஹவ் ஸ்கோர்ட் 350 மினிமம். ஓகேங்களா, மினிமம் 350. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் 380 அந்த ரேஞ்செல்லாம் வந்து ரன் ரேட் போயிட்டு இருந்தது. டபடபடபட விக்கெட் விழுந்து 330 அந்த 40 வந்ததுனாலதான் வந்து இந்தியா வாஸ் இந்த கேம் அட்லீஸ்ட். ஸோ அதனால பவுலிங்கே கடைசியில ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணி சடனா அவங்க வந்து விக்கெட்ஸ் லூஸ் பண்ணதும் அட்வான்டேஜா இருந்தது. அதே மாதிரி ஜெமா ராட்ரிகஸ், வாட்ஸ் அ ஜெம் ஆஃப் அன் இன்னிங் ஷி ஹஸ் பிளேட். ஐ திங்க் ஒரு, ஐ மீன், நான் அந்த வேர்டை யூஸ் பண்ணணும்னு நினைக்கல, பட் ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஸில் அவ்வளோ ப்ரெஷரையும் அப்சர்வ் பண்ணி அதை வந்து சூப்பராக ஆடினாங்க. கடைசி வரைக்கும் விக்கெட் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ட்ராப் சான்ஸ் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் எனி ஒரு கிரேட் இன்னிங்ஸில் ட்ராப் சான்ஸ் வில் பி தேர். ஆனால் வந்து அவங்க டீம்ல இருந்து லெஃப்ட் அவுட் ஆகிட்டு திருப்பி டீமுக்குள்ளே வந்து அவங்க ப்ரெசன்டேஷனில் அது தெரிஞ்சது. ஷி ஹஸ் கான் த்ரூ ஆமா ஆமா, ஆல் த எமோஷன்ஸ். அவங்களோட வேர்ட்ஸ் எல்லாமே வந்து எமோஷனல் வேர்ட்ஸ் வந்து ட்ரூ வேர்ட்ஸாவே அது இருந்தது. வந்து ட்ரூ சாம்பியன் ஸ்டஃப். ஸோ அவங்களோட ஒரு பெரிய சக்ஸஸ் என்னன்னா, irrespective ஆஃப் வாட் எவர் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆன் சண்டே, ஐம் லீஸ் பாதர்ட் அபவுட் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன மாதிரி தோத்துருவாங்க அப்படின்னு வந்து நக்கலா இருந்தவங்களை எல்லாரையும் செகண்ட் ஆஃப் உட்காந்து பார்க்க வச்சு, நாங்கள் இப்படி தாண்டா ஜெயிப்போம் அப்படின்னு காமிச்சதுக்கு ஒரு தம்ஸ் அப். செகண்டு சண்டே எனக்கு தெரிஞ்சு ஜாம் பேக்கடா எல்லாரும் டிவி முன்னாடி உட்காந்து இந்தியா ஜெயிக்குமான்னு பார்க்க வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கு ஆமா ஆமா. பெரிய 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 சல்யூட். அண்ட் இது வந்து ஒரு ரெவல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கிரிக்கெட் நான் சொன்ன மாதிரியே வந்து லைஃப்க்கு பயங்கரமாக யூஸ் ஆகும் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். லெட் திஸ் பி கெட் இன்ஸ்பயர்ட் ஃபார் ஆல் த உமன்ஸ் ஹூ ஆர் வாட்சிங் இன் இந்தியா. லெட்ஸ் திஸ் டீம் கோ வெல் இன் சண்டே. ஸோ நம்மளோட பெஸ்ட் விஷஸ் கொடுப்போம். அண்ட் நோ வேர்ட்ஸ், அதோட நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா நான் பேசினேன்னா ரொம்ப எமோஷனல் ஆகும். ஏன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு நேற்று அந்த விக்டரியை பார்க்கும்போது ஆக்சுவலாக. ஆமா, ஒன் லாஸ்ட் திங் என்னோட சைடு என்னன்னா, இந்த டீமுக்கு வந்து அதான் நம்ம கொஞ்ச நாளா நானும் ரொம்ப ஃபுல்லா ஃபாலோ பண்ணல. பட் உமன்ஸ் கிரிக்கெட் ஃபாலோ பண்றது வந்து இந்த டீமுக்கு பொட்டன்ஷியல் நிறைய இருந்துகிட்டே இருந்தது. அண்டர் ப்ரெஷர் பிளே பண்றதுதான் வந்து நிறைய இடம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. நிறைய மேஜர் டோர்னமெண்ட்ஸ்ல இந்த மாதிரி போய் இந்த சுச்சுவேஷனை விட்டுருவாங்க. இந்த இடம் வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி ரோட்ரிகஸ் வந்து சி ஜஸ்ட் டுக் இட் ஆன் ஹர், லைக் அதை விடவே கூடாது அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் இருந்து பண்ணது கிரேட் அச்சீவ்மெண்ட் விச் இஸ் குட் ஃபார் த உமன்ஸ் கிரிக்கெட் அஸ் வெல். அதுபோக ஃபைனலுக்கு வந்து ஆல் த பெஸ்ட். நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி அவங்க நிறைய அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் அஸ் அ கிரிட்டிக், லைக் கிரிட்டிக் ஃபேனா நான் சொல்லணும்னா, தே ஆர் ஸ்டில் லைக் டிராப்பிங் லாட் ஆஃப் கேச்சஸ். தேர் ஃபீல்டிங் இஸ் நாட் அப் டு மார்க். ஏன்னா 340 நான் சொன்ன மாதிரி அவங்க கொஞ்சம் கம்மியா ஸ்கோர் வந்ததுக்கு காரணம் பவுலிங் கடைசி நல்லா போட்டது. ஆனா அவ்வளோ ரன் போனதுக்கு காரணம் நிறைய மிஸ்ஸஸ். அதை வந்து அவங்க டைட்டன் பண்ணாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவை கண்டிப்பா பீட் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம். Okay, let's hope for the good. Nevertheless, coming back to MCG, 88,000 people, ஒரு செம்ம ஆறாவா இருந்துச்சு. மேட்ச் பயங்கரமா ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஐ மீன் நம்ம சொன்ன மாதிரியே வந்து ரெண்டு டீமும் பெருசாக சேஞ்ச் பண்ணல, பிகாஸ் இட் இஸ் அ ரெயின் இன்டராப்டட் கேன்சல்ட் அபெண்டன்ட் மேட்ச். ஸோ இந்தியா வந்து பேட்டிங் ஆடினாங்க. ஆனால் ஜார்ஜ் ஹேசல்வுட்
டான்ஸ் ஆட வச்சிட்டாரு போல இருக்கு இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு. சுபம் கில்ல பயங்கரமா ட்ரால் பண்றாங்க. ஆனா நான் அந்த லெவலுக்கு போக மாட்டேன் இந்த மேட்ச்ல. பட் ஆனா சுபம் கில் ஹாஸ் நோ ஆன்சர் when ஜாஷ் ஹேசல்வுட் வாஸ் bowling. அதுதான் உண்மை. இல்ல நீங்க ஓகே மை வியூ சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க சுபம் கில் ட்ரோல் பண்றாங்கன்னா சுபம் கில்ல ட்ரோல் பண்ணா எனக்கு தெரிஞ்சு மொத்த இந்தியா டீமே ட்ரோல் பண்ணணும் எக்ஸப்ட் அபிஷேக் சர்மா. ஐ மீன் பேட்டிங் லைனர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இது வீடியோல சொன்னா ஆஃப் ஏர் சொன்னா இது வீடியோ சொன்னான்னு தெரியல. T20க்கு இந்த மாதிரி ஒரு பிச்சு கொடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் ஹாப்பி அஸ் அ கிரிக்கெட் ஃபேன். ஓகேங்களா. ஆனா நான் இது எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம பேசுனதே ஃபிளாட் ட்ராக்கா தான் இருக்கும், ஹை ஸ்கோரிங் தான் நினைச்சேன். இந்த மாதிரி பிச்சு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ரியலி ரியலி ஐ லைக் இட். மேபி எல்லாரும் இதை லைக் பண்ண மாட்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆஸ்திரேலியன் பிச் கியூரேட்டர்ஸ். அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பட் கமிங் டு த மேட்ச் வந்து நான் உங்களுக்கு பிங் பண்ணேன்னு நினைக்கிறேன். என்ன இங்கிலாந்து டீம் மேபி காப்பி பண்றாங்களா? ஐயோ நாங்க ரன் எடுக்க மாட்டோம், அவுட் தான் ஆகும் அப்படின்னே தான் விளையாண்ட மாதிரி இருந்ததுங்க. என்ன சொல்ல வர்றாங்கன்னு எனக்கு புரியல. நம்ம அது ஒன் பை ஒன்னா போவோம். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே பாருங்க. அந்த முதல் ஓவர்லயே ஜாஷ் ஹேசல்வுட் அந்த டோனை செட் பண்ணிட்டாரு. அதாவது வந்து அந்த குட் லென்த்ல போட ஆரம்பிக்கும் போதே பால் வந்து பயங்கரமா சீம் ஆகுது. அதே மாதிரி இன்லயும் வருது வெளியிலயும் போகுதுன்னும் போதே பேட்ஸ்மேனுக்கு தெரிஞ்சிடாதா இது வந்து நம்ம வந்து இந்தியன் பிச் மாதிரி கிடையாது, இறங்கி வந்து நம்ம வந்து வச்சோம்னா பால் போகும் அப்படின்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் தெரிஞ்சிடும். காஷியஸா ஆடி இருக்கணும்ல. ஆனா இல்ல வந்து இல்ல பிச்சு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருக்கணும். நீங்க சொன்ன அந்த செகண்ட் பார்ட்டு வராது இப்ப இருக்கிற டீம்ஸுக்குலாம். அதுதானே டிஃபரன்ஸ் இப்ப நம்ம சுபம் பாக்குறோம். கில் அவுட் ஆன ஷாட்டை நீங்க பாத்தீங்கன்னா அது இந்தியாவில் அடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா அந்த பால் வந்து சிக்ஸ் லைனுக்கு ஒரு பிச்சு குத்தி அது போயிருக்கும். நம்ம சப்ளைம் ஷாட் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். அது ஆஸ்திரேலியான்றதுனால பேட்ல பட்டது வந்து அவர் ஆடினது என்னமோ நல்ல ஒரு இதுதான், ஆன் டிரைவ் தான். பட் ஆனா வந்து பேட்ல பட்டது அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மேல பட்டுச்சு, விச் இஸ் லைக் பவுன்ஸ். பவுன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு. இதுவே ஃபிளாட் ட்ராக்கா இருந்ததுன்னா அதை கீழே தான் பட்டிருக்கும், மேல நீங்க நினைச்ச மாதிரி போயிருக்கும். இல்லப்பா அதுக்கு கமெண்ட்ரியில சொன்னாங்களே, திஸ் ஜெனரேஷன் பிளே ஃபயர் வித் ஃபயர். ம். அதுதான் அவங்க இல்ல நான் சொல்றாங்க. வந்து சரி அப்படின்னா என்ன கிரிக்கெட் சொல்றேன்னா நீங்க அதை வந்து ஃபயர் வித் ஃபயர் பண்ணுங்க. அபிஷேக் சர்மா வந்து பவுலர்ஸ் அன்செட்டில் பண்ணணும்னு அவர் கிரீஸ்குள்ளேயே நின்று ஆடல முதல் 3 கரெக்ட். ஓவர். நீங்க அப்படி பண்ணுங்க. நீங்க ட்ரெடிஷனல் ஷாட்டை வச்சுட்டு நீங்க அட்டாக்கிங் ஷாட்டுக்கு போனீங்கன்னா ஒர்க் அவுட் இல்ல ஆகாது. அததான் சொல்ல வரேன். திஸ் இஸ் அ கிரிக்கெட் காமன் சென்ஸ். ஒன் பிளேயர் இஸ் பிளேயிங் அண்ட் ஸ்கோரிங் ஹை ரன்ஸ். உங்களோட ரோல் வந்து அட்டாக்கிங் கிடையாது. யூ ஜஸ்ட் பை யுவர் டைம் செட் த ஃபவுண்டேஷன். அவர் அவுட் ஆயிட்டாருன்னா யூ கேன் தென் டேக் ஓவர். அதுதான் வந்து இவ்வளவு நாள் நான் ஃபாலோ பண்ண கிரிக்கெட் காமன் சென்ஸ். இப்ப அப்படி கிடையாது. என்ன நடந்தாலும் என்ன சுச்சுவேஷன் எதுனாலும் சரி வி ஜஸ்ட் கோ ஃபார் த ஹிட்ஸ். ஓகேங்களா. நான் கில்ல வந்து நான் ஏன் ட்ரால் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதே என்னன்னா, கில்லாவது வந்து ஓகே அப்பதான் வந்தாரு, ஓகே ஒரு விக்கெட் போனாரு, அவர் அட்டாக் பண்ணணும்னு ட்ரை பண்ணாரு, ஹேசல்வுட் அன்செட்டில் பண்ணணும்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்தவங்க எல்லாம் என்ன ப்ளே பண்ணாங்க எனக்கு புரியல. சஞ்சு சாம்சனுக்கு வந்து பந்து கண்ணுக்கே தெரியல. பந்து அவர் எப்பயும் போல டிரைவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இருக்காரு. நீ அவர் சஞ்சு சாம்சனை இன்ட்ரிங் வந்து இந்த ஆச்சு. பிச்சில் வந்து திடீர்னு 3வது இறக்கி விடுறது வந்து ஓகே தான். இவ்வளவு நாளா நீங்க வந்து அது அந்த பிச்சுக்குன்னு இறக்குனாங்களான்னு தெரியல. நான் அதை முதல்ல இறக்குனவொடனே பாசிட்டிவா பார்த்தேன். ஓகே சூரியகுமார் யாதவ் வந்து சஞ்சு காண்டி காம்ப்ரமைஸ் பண்ணி பொசிஷன் கொடுத்திருக்காரு, இட்ஸ் குட் சான்ஸ் முதல் 3 நினைச்சேன். ஓவர் வந்து ஹேசல்வுட்டை தொடவே முடியல. அவருக்கு வந்து மார்ஷ் வந்து நீ 4வது ஓவர் சேர்த்து போட்டுரு ராஜா, செம்ம ரிதம்ல இருக்க அப்படின்ட்டு இல்ல மேபி ஐ டோன்ட் நோ டெக்னிக்கலி இஸ் பெட்டர்ன்றனால அனுப்புனாங்களான்னு தெரியல, ஏன் அனுப்புனாங்கன்னு தெரியல. ஓகேங்களா. ஆனா இட் வாஸ் அ குட் சான்ஸ். பட் அவராக என்னன்னா வந்து வந்து அதான் சொல்றேன்ல, நீங்க ஏதோ போட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பிளானே இல்லாம தே ஜஸ்ட் வென்ட் ஃபார் விக்கெட் அட்டாக்கிங். எனக்கு திலக் வர்மாவும் அக்ஷர் பட்டேலும் என்னடா விளையாடுறாங்கங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு புரியல. திலக்கோட ஷாட் அப்பதான் விக்கெட் போயிருக்கு. திலக்கோட ஷாட் ஃபிளாட் ட்ராக்கா இருந்ததுன்னா அது வந்து 6 போயிருக்கும். ஏன்னா அவர் வந்து பிளாட் ட்ராக்காகவே இருந்தாலும் ஓகேங்களா, யூ ஆர் 32 ஃபார் 3, ஒரு பவுலர் ஆன் டாப், 2 பாலா என்னமோ தான் அந்த ஓவர்ல இருந்தது, முடிச்சிருங்களேன். அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் சரி வந்து கொஞ்சம் இல் பை இன் டைம்னு நினைச்சேன். அவரு வந்ததும் சுத்திட்டே இருக்காரு. எனக்கு புரியல. அதே மாதிரி 150 160 அடிச்சிருந்தாலே அந்த பிச்சில் வந்து நல்ல சான்ஸ் பார்த்திருக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம பேட்டர் ஹர்ஷித் ராணாவை பத்தி சொல்லுங்க. ப்ரொமோட் பண்ணி மேல வர வச்சு ஆட வச்சாங்க. சிவம் டூபே வந்து பின்னாடி ஆட வச்சு அவரை வந்து முன்னாடி ஆட வச்சாங்க. சொல்லுங்க, எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஐ திங்க் எனக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு எனக்கு இந்த இந்த இதுதான் இவங்க ஃபார்முலா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஃபிளாட் ட்ராக், ஒண்ணுமே இல்லாத ட்ராக்ல இதெல்லாம் கிளிக் ஆகும். வா சூப்பர், நீங்க சொன்ன மாதிரி இந்த ஷாட் அந்த ஷாட்னு அட்மையர் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அந்த பிச்சில் ஏதாவது இருந்தா, பிச்சு வந்து இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லல, பயங்கரமா அன்பிளேயபிள்லாம் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ஓகேவா. யூ கேன் ஸ்கோர் ரன்ஸ். யூ ஜஸ்ட் நீட் டு பை 1 or 2 overs நீங்க பை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு எவ்வளவு மூவ் ஆகுது எவ்வளவு பவுன்ஸ் ஆகுதுன்னு நீங்க கணிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் நீங்க ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா.
ஸோ ஜஸ்ட் ஆன் தட் அபிஷேக் சர்மா வாஸ் அன் எக்ஸப்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ். அவர் என்ன பண்றாருன்னு எனக்கு புரியல. ஆனா ஹி வாஸ் பிளேயிங் ஆன் அ டிஃபரெண்ட் ட்ராக். அவ்வளவுதான். அதுதான் பிகெஸ்ட் டெக்னிக்கலா பாசிட்டிவ். கொஞ்சம் இன்னைக்கு பேசணுன்றதுக்காகவே நான் அவரோட இன்னிங்ஸை வந்து பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வந்து என்னன்னா, நீங்க சொன்னீங்க தெரியுமா, ஃபயர் விசஸ் ஃபயர். அவர் வந்து எக்ஸாக்டா அதை வந்து இது பண்றாரு. ஹி இஸ் அன் அன்ஆர்த்தடாக்ஸ் அண்ட் ஹி இஸ் ட்ரைங் டு அன்செட்டில் பவுலர்ஸ் பை கமிங் அவுட் ஆஃப் த பிட்ச். அதுவும் இல்லாமல் அவருக்கு ஏன் கிளிக் ஆகுதுன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஹேண்ட் பிளேயர். அதாவது அவர் வந்து வெறும் ஃபுட் ஒர்க்கை நம்பியோ இந்த ட்ரெடிஷ்னல் ஷாட்ஸை நம்பியோ இருக்கிற பிளேயர் கிடையாது. அவர் வந்து ஹேண்ட் பிளேயர். அவர் வந்து பவுலர்ஸ் அன்செட்டில் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த லாங் லீவர்ஸ்னால அவருக்கு வந்து கரெக்டாக வந்து பேட்டில் பவுன்சியாக இருந்தாலும் அவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார். ஆனால் இதுவே ட்ரெடிஷ்னல் பேட்ஸ்மேன், நீங்கள் வந்து உங்கள் ட்ரெடிஷ்னல் ஷாட்ஸ் தான் ஆட போகிறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ஹவ் அ பிளான் இல்லாமல் ஜஸ்ட்டாக அந்த இது வந்து வெறும் ஹேண்டை மட்டும் வச்சுட்டு ஆடுவீங்கன்னா நீங்கள் கில்லு மாதிரி, சூரியகுமார் யாதவ் மாதிரி, திலக் வர்மா மாதிரி கஷ்டம் தான் படுவீங்க. யூ ஹேவ் டு அடாப்ட் தி கரெக்ட். சிச்சுவேஷன். ஆமா, அபிஷேக் சர்மாக்கு இன்னொரு அட்வான்டேஜ்னா, டெக்னிக்கலா விட்டுட்டு பார்த்தோம்னா ஹிஸ் கிளியர் இன் ஹிஸ் தாட்ஸ். ஓகேங்களா, அவருக்கு வந்து கிளாரிட்டி இருக்கு. அதை தான் சொல்ல வரேன். கில் வந்து அட்டாக் பண்ண போறாரா இல்ல இந்த பவர் பிளே வந்து ரீசனபிளா பிளே பண்ண போறான்ற கிளாரிட்டி இல்ல. எனக்கு தெரிஞ்சு எல்லா பேட்ஸ்மேனுமே வந்து தே ஜஸ்ட் அஷ்யூம் ஓகே நம்ம வந்து அடிக்கணும் 6-4 அடிக்கணும் அப்படிங்கிற தாட்லயே தான் வந்தாங்க. அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் இல்ல. இந்த பிச்சில் எப்படி பிளே பண்ணணும்னு திங்க் பண்ணல. அது வந்து அபிஷேக் சர்மா தோ ஹி வாஸ் அன்ஆர்த்தடாக்ஸ் டேக்கிங் லாட் ஆஃப் ரிஸ்க், ஹி வாஸ் கிளியர் ஆன் வாட் ஹி வாஸ் கோயிங் டு டூ. அதுதான் பிகெஸ்ட் அட்வான்டேஜ் அவருக்கு. கரெக்ட். சரி, இந்தியா பவுலிங் பத்தி சொல்லுவோம். அதாவது அவங்க டூ மெனி விக்கெட்ஸ் வந்து சில்லியா விட்ட மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஆஸ்திரேலியா வருண் சக்கரவர்த்தியை ரீட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. நீங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி 140 இருந்திருந்தா கூட ஆக்சுவலா வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. 140 ஆமா, ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஃபாஸ்ட் பவுலரே எடுத்திருக்கலாம். அப்படிதான் எனக்கு என்ன தோணுச்சு. மேபி வருண் சக்கரவர்த்தியை வந்து அந்த மிஸ்ட்ரிக்காக வந்து அண்ட் இது I will Varun Chakravarti should not get dropped because Australian players are really struggling to read his ball. ஸோ அந்த மிஸ்ட்ரி வந்து இன்னும் இருக்குது. அவரை வந்து கண்டினியூ பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்த மேட்சை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, பிளேயிங் 11 எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி பேசுவோம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பவுலிங் வந்து இட்ஸ் நாட் பேட். பட் ஆனால் அட் த பேட். சேம் டைம் வந்து ஓப்பனிங் ஸ்பெல் இன்னும் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்திருக்கலாம். மார்ஷும் டிராவிஸ் ஹெட்டும் பும்ரா வந்து விக்கெட் எடுத்திருந்தாருன்னா மேட்ச் கொஞ்சம் வேறு மாதிரி போயிருக்கும். ஏன்னா நம்ம பார்த்தோம் மிடில் ஆர்டர்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது ஆஸ்திரேலியாவில். ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பட் ஆனால் பார்ப்போம் அதை பற்றி என்ன ஏதுன்றதை வந்து பட் ஜஸ்ட் ஆன் பாசிட்டிவ் நோட், ஐ திங்க் அந்த பும்ராவோட ஒரு ஓவரை தவிர மற்றபடி வந்து ஹி வாஸ் ஓகே. லைக் ஹி காட் சம் விக்கெட்ஸ் அட் த எண்ட். அதே மாதிரி ரீசனபிளா போட்டிருக்காரு. ரொம்ப மோசமா இல்லை. அந்த ஒரு ஓவர் மட்டும் தான் ஏதோ 15-18 ரன்ஸ் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஹி வாஸ் குட். பிளான்ல இருந்தார். ஹி டசன்ட் பாதர் எனிதிங். ஸோ ஃபர்ஸ்ட் பாலே அவர் வந்து ஒரு ஃபிளிக் ஷாட் அடிக்கும் போதே நான் நினைச்சேன் இந்த ஓவர் இஸ் கோயிங் டு டார்கெட் அப்படின்னு. அதே மாதிரி தான் அடிச்சாரு. ஸோ இது வந்து ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, ஒரு டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ் இந்தியன் மென்ஸை பொறுத்த வரைக்கும். அவங்க வந்து தேர்ட் மேட்ச்ல கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். அந்த மேட்சுக்கான ப்ரிவ்யூ நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். செலிப்ரேட் இந்தியன் உமன்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். அந்த வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகுது. பர்பஸ்ஃபுல்லி நாங்கள் இதை வந்து பேசணும்னு நினச்சோம். லெட் இட் கெட் இன்ஸ்பயர்ட் டு மெனி இந்தியன் உமன்ஸ். அவங்களும் கிரிக்கெட் பார்த்து நிறைய கற்றுக்கிட்டோம், விச் வில் சேஞ்ச் தேர் லைஃப் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். Thank you so much for your support. Until meet you in next video, signing off Vikram and Master. Thank you so much.